சென்னையில முதல் கூட்டம் போட்டிருக்காங்க, எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பரா இருந்தது ஸ்பீச். ஆதவ அர்ஜுனா அல்டிமேட், செம்மையா பேசினாரு. ஒரு எப்படி சொல்றதுன்னா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த ஆட்சியில அதை தான் எடுத்து சொன்னாங்க. அது எல்லாருக்குமே தெரியும் ஆப்வியஸா. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், இனிமே 2026ன்றதே நம்ம தளபதி தான். அவரு கன்ஃபார்ம் வின் பண்ணிடுவாரு. 100 இல்ல 200%. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. மக்களோட ஓட்டு அவருக்கு தான். இனிமே இவங்களுடைய ஆட்சி கிடையாது. இந்த கூட்டம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? கண்டிப்பா. அதுக்காக தான் நாங்க வந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்க வந்து யாருமே வந்து ஸ்டார்டிங்ல இருந்து முடிகிற வரைக்கும் யாரும் இருப்பாங்களான்றது தெரியாது. பட் இங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்குமே நாங்க உட்காந்து ஒவ்வொரு ஸ்பீச்சுமே கேட்டோம். சோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியே வர்றதுக்கே மனசு இல்ல, அவ்வளவு நல்லா இருந்தது ஸ்பீச். என்னென்னக்கா சொன்னாங்க? யார் என்ன சொன்னான்னு கேக்குறீங்களா? பொதுவா என்ன சொன்னாங்க? பொதுவா என்ன, இந்த ஆட்சியை அகற்றிட்டு நமக்கு வேணும்ன்றது தளபதி ஆட்சி. அது கண்டிப்பா நம்ம 100 இல்ல 200% நம்ம நிறைவேற்றணும். அதுக்கான உழைப்பு தான். சோ அத எல்லாருமே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினாங்க. ஏன் முடியாது? கண்டிப்பா முடியும். மக்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பா முடியும். அப்படி நீங்க சொல்லாதீங்க. எப்பவுமே நம்ம கணிப்புன்றது வேற. இப்போ அவங்க அதான் நம்ம டிஎம்கே என்ன நினைச்சிருக்காங்கன்னா, எல்லாருமே வந்து இப்படிதான்ட்டு மக்கள் மனசுல அது பதிய வச்சுட்டாங்க. யாரும் முடியாது, இது எங்களுடைய கோட்டை அப்படின்ற மாதிரி. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அது எல்லாத்தையுமே நீக்கிட்டு இதுக்கப்புறம் தளபதி தான் கண்டிப்பா வருவார். கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப இருக்கும். ரொம்ப தீவிரமா இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. என்ன சொன்னாங்க கூட்டத்துல? உண்மையை சொன்னாங்க, உண்மையை பேசினாங்க. உங்களுக்கு ஊக்கமா இருந்ததா? உங்க செயல்பாட்டுக்கு பயனுள்ளதா இந்த கூட்டம் இருந்ததா? இருந்ததுண்ணா. இருந்ததா? எப்படி இருக்கு இனிமேட்டு உங்களோட செயல்பாடு? இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். வேகமா இருக்கும். இன்னும் வேகமா இருக்கும். என்ன ஆளுநர் என்ன பேசினாரு? அவர் நிறைய உண்மைகளை சொன்னாரு. எல்லார பத்தி உண்மையை சொன்னாரு. மக்களுக்கு ரீச் ஆயிடும். மக்கள் புரிஞ்சு ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டுவாங்களா? பண்டே போடுவாங்க. அக்கா, எப்படி இருக்கு சென்னையில முதல் கூட்டம் நடந்திருக்காங்க, எப்படி இருக்கு? மாபெரும் கொண்டாட்டம் போல இருந்தது. என்ன சொன்னாங்க உள்ள கூட்டத்துல? கட்சியை பத்தி, நாங்க எப்படி ஜெயிக்க போறத பத்தி சொன்னாங்க. உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததா? ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. யாரோட ஸ்பீச் நல்லா இருந்தது? ஆதவ் சாரோட ஸ்பீச் நல்லா இருந்தது. பொதுச் செயலாளரோட ஸ்பீச் நல்லா இருந்தது. அப்புறம் வட சென்னையில பல்லவி இருக்காங்க, அவங்க ஸ்பீச் நல்லா இருந்தது. வட சென்னையில சிவா இருக்காரு, அவரோட ஸ்பீச் நல்லா இருந்தது. என்ன சொன்னாரு? ஆதவ் ரொம்ப நேரம் பேசினாரு. என்ன சொன்னாரு? மக்களுக்கு விழிப்புணர்ச்சி தான் கொடுத்தாரு, நல்லதான் சொன்னாரு, புரிய வச்சாரு எல்லாருக்கும். உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அவர் பேச்சு? எங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சுதான் நாங்க டிவிக்கேல ஜாயின் பண்ணிருக்கோம். எது நல்லதுன்றது எங்களுக்கே தெரியும். இனி உங்க செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த கூட்டத்துக்கு அப்புறம் சென்னையில? கொண்டாட்டமா இருக்கும், திருவிழாவா இருக்கும். நல்லா செயல்படுவீங்களா? ஆல்ரெடி நாங்க செயல்பட்டு தான் இருக்கோம். வாக்கு வாங்கறத பத்தி எப்படி வாக்கு வாங்கறத பத்தி ஏதாவது சொன்னாங்களா? மக்கள் கிட்ட உட்கார்ந்து பேசுவோம், வீடு வீடா. தளபதி சொன்ன மாதிரி வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு, அந்த மாதிரி போயிட்டு நாங்களே ஓட்டு சேகரிப்போம். கண்ணு திறந்துட்டாங்க. நாங்க போய் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே எங்களுக்கு சொல்லி அனுப்புறாங்க, நீங்க வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, நாங்க பாத்துப்போம் அப்படின்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, பொங்கல் பரிசு 3000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, வாங்கிட்டு ஓட்டு போடுறத நாங்க தளபதிக்கு தான் போடுவோன்றது அவங்களோட வாக்கே சொல்லிட்டாங்க. நாங்க போக வேண்டியதே இல்ல, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருந்தாலே எங்களுக்கு போதும். கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம். இடம் பத்தாது, இன்னும் இடம் இருந்தா நிறைய கூட்டம் வரும். என்ன சொன்னாங்க உள்ள? என்ன சொன்னாங்கன்னா கட்சியை பத்தி சொன்னாங்க, கடத்தலை பத்தி சொன்னாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்றத சொல்றாங்க. எப்படி மக்கள் கிட்ட வாக்கு பெறுவது? சென்னை தேர்தல் கூட இதை பத்தி ஏதாவது பேசுனாங்களா? சின்னதா தெரிஞ்சு போச்சுங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இல்ல. இப்ப விசில் சின்னன்றது தெரிஞ்சிச்சு. இந்த சின்னத்தோட வெற்றியும் தெரிய போகுது 2.5 மாசத்துக்குள்ள. அதுதான் இனிமேல் சிஎம் இதுவே. என்ன சொன்னாரு? ரொம்ப நேரம் பேசினாரு. அவர் பேசுனதுன்னா போதை பொருளை பத்தி பேசினாரு அண்ணா. அவர் பேசுனதுல ஒரு தப்பு இல்லையே. இப்ப இந்த ஆட்சியில அவங்க போதை பொருள் பண்றது அந்த ஆட்சியில நடக்கல, அந்த ஆட்சிக்காரங்க தான் நடத்துறாங்க அந்த போதை பொருள் விஷயத்தையே. புரியுதுங்களா? அதுதான். இனி உங்க செயல்பாடு எப்படி இருக்கும் இந்த கூட்டத்துக்கு அப்புறம்? நாங்க ஏற்கனவே வெறித்தனமா இருக்கிறோம், இன்னும் வெறித்தனமா இருப்போம். மக்களை போய் சந்திப்பீங்களா? நாங்க எல்லாரும் வீடு வீடா போய் சந்திச்சுட்டு தானே இருக்கோம். எல்லா விஷயத்துல போய் வீடு வீடா போய் சந்திச்சுட்டு தான் இருக்கோம். எங்க தளபதி எங்களுக்கு அதுக்கான வேலையை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும்ன்றது சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதுக்கான வேலையை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த கூட்டம், இந்த நடந்த கூட்டம் பயனுள்ளதா இருக்கு? ரொம்ப பயனுள்ளதா இருக்குது, எல்லாருக்குமே பயனுள்ளதாவும் இருக்குது. நீங்க பாக்கலையா கூட்டத்தை எப்படி இருந்ததுன்ட்டு? நாங்க பாத்துட்டோம், நாங்க உள்ள பாத்துட்டோம் கூட்டம் எப்படி இருந்தது. நீங்க வெளியில இருந்ததா?
நிறைய விஷயம் சொன்னாங்க, நிறைய எங்களை என்கரேஜ் பண்ணாங்க, ஊக்கப்படுத்தினாங்க. நாங்க எப்படி நடந்துக்கணும்ன்றது எங்களுக்கு வழிகாட்டி மூலியமா எங்களுக்கு தெரிவிச்சாங்க. மக்கள் கிட்ட போய் எப்படி தெளிவுபடுத்தணும், ஓட்டு எப்படி கேட்கணும், அவங்க கிட்ட எப்படி அவங்கள கேன்வாஸ் பண்ணணும். எல்லா தொகுதியிலையும் வந்து தளபதி முகம் மட்டும்தான் வேட்பாளர், அவர் காட்டுற ஆள் தான் கேண்டிடேட். அதுதான் அவர் புரிய வச்சார். வேற கண்டிப்பாண்ணா, நான் எவ்வளவு பார்க்கும்போது எவ்வளவு ஆர்வமா இருக்கு. நாளைக்கு இன்னொரு மாதிரி இன்னொரு கூட்டம் வச்சாலும் நாங்க போவோம். கட்சி தொடங்கினில இருந்து எங்க செயல்பாடு பெருசா இருந்தது. இப்ப அண்ணன் ஊக்குவிச்சதுனால இன்னும் பெருசா பண்ணுவோம். கண்டிப்பா. முதல் கூட்டம் வச்சிருக்காங்க, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாங்க இது வெறும் எங்களுடைய நிர்வாகிகள் மட்டும்தான். இன்னும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே, நான் நீங்க பாத்துருந்தீங்கன்னா. ஊக்கமா தானே இருந்துச்சு. எங்களோட செயல்பாடு ஆல்ரெடி நாங்க நல்லாதான் போயிட்டு இருக்கு. நாங்க தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் தீவிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்குமே அறிவுறுத்திருக்காங்க. பயனுள்ளதானே இருக்கு, நல்லதுதானே சொல்லியிருக்காங்க. ரொம்ப நேரம் உண்மையா தானே பேசினாரு. அவர் சொன்னதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. உண்மையா பேசுனதால்தான் இதுவா இருக்கு. சென்னையில முதல் கூட்டம் எப்படி இருக்கு? கூட்டம் சூப்பரா இருக்கு. எங்க மாவட்ட செயலாளருங்க அத்தனை பேருமே நல்லா பேசுனாங்க. நாங்க எங்க மாவட்ட செயலாளர் லேடிஸு வடசென்னை மாவட்டம் 76 திருவிக நகர் தொகுதி. எங்களுடைய லேடி மாவட்டம் சிங்கப்பெண் மாதிரி சூப்பரான ஒரு வார்த்தை பேசினாங்க. எங்க இது மாநாடு நடந்த இடத்துல இருந்தா வர்ற இதுல மகளிர் அணி மாவட்டம் போடுறாங்க. அவங்க வந்து என்னென்னவோ சொன்னாங்க. தளபதி இப்படி வருவாரா, அப்படி போவாரா, இப்படி நிற்பாரா, நாங்க சாப்பாடு குத்துறோம், முட்டை குத்துறோம், கட்டை குத்துறோம். ஆனா ஒன்ன குத்தாங்க தர தூக்கி கீழே போட்டுட்டு எங்களுக்கு பசி எடுக்குதுன்னு ஒரு மகளிர் அண்ணன் சுத்தினாங்க. எங்க மாவட்ட அமைப்பாளர் இவங்க, மாவட்ட செயலாளர் இவங்க தான், எம்ஆர் பல்லவி. அவங்க பண்ண இது எல்லாமே நல்லாவும் இருக்கும். நாங்க இன்னும் எங்க தொகுதியில எல்லாமே நல்லா செஞ்சுன்னு இருக்கோம். சென்னையில முதல் கூட்டம் எப்படி இருந்தது? இது நாங்க சொல்லி தெரியணும்னு இல்ல, பாக்குற எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் கூட்டமே ஆல்ரெடி நம்ம நடத்தின மாநாட்டிலே எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கோம் எப்படி நடந்துச்சுன்னு. இதெல்லாம் ஒரு சும்மா ஜஸ்ட் ட்ரையல் தான். அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே இருக்கு. இன்னும் 2 மாசத்துல அண்ணன் சொன்ன மாதிரி இன்னும் 60 நாள்ல இருக்கு. எப்படி என்ன பேசுனாங்க உள்ள? நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அவங்க பேசுனதுல? என்ன பேசுனாங்கன்னா, நம்ம சின்னத்தை பத்தி பேசினாங்க, விசில் சின்னம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம நாட்டுல நடக்கிற தப்புகளை பத்தி தானே பேசினாங்க. வேற என்ன இருக்கு? தளபதி வந்தா மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அது வரும். அவர் என்ன பேசினாரு? திமுகவை பத்தி பேசினாரு, நம்ம முதலமைச்சரை பத்தி பேசினாரு, துணை முதல்வரை பத்தி பேசினாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால அவங்க பேசினாங்க அதை பத்தி. நம்ம தளபதிக்காக என்னன்னா, தளபதி வந்தா என்னென்ன பண்ண போறாருன்றத பேசினாங்க. உங்களுக்கு பயனுள்ளதா? பயனுள்ளது தானே. என்னங்க இது, தமிழக வெற்றி கழகமே பயனுள்ளதுதான். இந்த மீட்டிங்லாம் வந்து எப்படி பயனுள்ளதானே? இது ஒரு கேள்வியா? உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும்? பகிரங்கமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அதுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. கூட்டம் எப்படி நடந்தது? சென்னையில நீங்களே பாத்திருப்பீங்க. கூட்டம் 10,000 பேருக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இவரே சொல்லிட்டாரு, விஷயானந்த் சாரே சொல்லிட்டாரு. கண்டிப்பாண்ணா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண ஒரு பேருக்காக இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னா ஒரே ஒரு ஆளுக்காக மட்டும்தான், அது தளபதிக்காக மட்டும்தான். ஸோ கண்டிப்பா சொல்றேன், இந்த கூட்டம் இப்ப இல்ல, ஓட்டும் போது இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டு போட போகும்போது நீங்க பாப்பீங்க. என்னன்னா பேசினாரு, டிஎம்கே பத்தி சொன்னாரு. அப்புறம் அவங்க என்ன மாதிரி ஃப்ராட் தானம் பண்றாங்கன்னு தெளிவா சொன்னாரு. அவ்வளவுதான், சிம்பிளா சொன்னா அதான் சொன்னாரு. கொஞ்சம் லென்த்தா சொன்னாரு. வாக்கு பெறுவது இத பத்தி ஏதாவது பேசுறாரா? வாக்கு பெறுவது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாக்கு விசில் சின்னத்தை மக்கள் கிட்ட கொண்டு போகணும். நம்ம என்ன சொன்னா மக்கள் ஓட்டு போடுவாங்க. சென்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளா சென்னை வந்து கலைஞர் காலத்துல இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும், உதயநிதி காலம் வரைக்கும் இன்னும் மழை வந்துச்சுன்னா போட்டோ ஷூட் நடத்துறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்றாங்கன்ற தெளிவா சொன்னாரு. நீங்க பாக்கலன்னா திருப்பி பாருங்க. கண்டிப்பா நான் என்ன சொல்யூஷன், அதாவது ஒரு பிரச்சனைக்கு என்ன மேட்டர், சொல்யூஷன் தான் மேட்டர். அந்த சொல்யூஷனை எப்படி பண்ணலாம் ஏதுன்றத தெளிவா ஒரு திட்டத்தோட டிவிகே பாய்ஸ், டிவிகே யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பாங்க. நல்லாவே இருக்கு. எப்படி தேர்தலை சந்திப்பீங்க? கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க, அதிகமா ஓட்டு போடுவாங்க. ஜெயிச்சிருவாரா? ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. எப்படி அதிமுக திமுக தாண்டி என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு வீட்லயும் போய் கேளுங்க, கேட்டீங்கனாலே தெரியும் டிவிக்கேனா என்னன்னு. எல்லா மக்களுக்கும் அரசியல் பண்றாரா விஜய்? எல்லா மக்களுக்கும் சேர்த்துதான் பண்றாரு. எல்லா மக்களும் ஓட்டு போடுவாங்க, வாய்ப்பு அதிகமா இருக்கு. 20% போட்ட இடத்துல போய் கேளுங்க. முன்னாடி போட்ட ஓட்டுக்கும் இப்ப போய் பொதுமக்கள் கிட்ட பேசி பாருங்க. அவங்கவுங்க குடும்பத்தோட வந்து ஓட்டு போடுறேன்னு ரெடியா இருக்காங்க ஒரு வீட்டுக்கு.
ஜெயிச்சிருவாரு. கண்டிப்பா ஜெயிப்பாரு. நன்றி.